ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அறிவியல் தொழில்நுட்பம் அசுர பாய்ச்சல் காட்டி வரும் நிலையில் கழிவுநீர் வாய்க்காலில் தொழிலாளர்கள் இறங்குவதும் அவர்கள் உயிரிழப்பதும் தொடர்கதையாகியுள்ளது. இதை தடுக்க தொழில்நுட்பத்தின் மூலம் தீர்வு காண முன்வந்திருக்கிறது சென்னை குடிநீர் வாரியம். கழிவுநீர் தொட்டிகளையும் வாய்க்கால்களையும் சுத்தம் செய்வதற்காக இறங்கும் தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழக்கும் அவலங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டுதான் உள்ளன. கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்படாததே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் ஒலித்துக் கொண்டுதான் உள்ளன. சென்னையில் மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த வகையில் மரணங்கள் நேரிட்டன. மிக அண்மையில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நகராட்சி ஊழியர்கள் உரிய பாதுகாப்பின்றி கழிவுநீர் அடைப்பை நீக்கி அள்ளிய காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்படியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தொழில்நுட்பத்தின் உதவியை நாடியுள்ளது சென்னை குடிநீர் வாரியம். 4000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மேல் கழிவுநீர் குழாய் கட்டமைப்புகளை பராமரிக்கும் இந்த வாரியம் இதில் ஏற்படும் அடைப்புகளை நீக்க கேரளாவிலிருந்து பண்டிக்குட் என்ற இயந்திரத்தை வரவழைத்துள்ளது. அடையாறு, தேனாம்பேட்டை, திருவிக்கநகர் ஆகிய மண்டலங்களில் தலா 1 வீதம் சோதனை முயற்சியாக களமிறங்கியுள்ளன பண்டிக்குட் இயந்திரங்கள். அலட்சியமாக வீசப்படும் நாப்கின்கள் உள்ளிட்டவை ஏற்படுத்தும் அடைப்புகளை ரோபாட்டிக் முறையில் இயங்கி நீக்குகிறது பண்டிக்குட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனிதர்களே இறங்கி அள்ளி அவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். உயிர் சேதங்களும் ஏற்பட்டது. அதனால் விஷவாயு தாக்கி மனிதர்கள் இறந்தாங்க. இதுக்கு அவலநிலை மாறி இப்போ கவர்மெண்ட் நமக்காக இந்த மிஷினை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டிகோட் வெஹிக்கிள். இது வந்து ரோபோட்டோட 4 கேமராவோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 13 மீட்டர் வரை உள்ளே போய் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற மண், கிராவல் எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக்கு மற்றபடி பெரிய கல்லோடு நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபுல் சேஃப்டியோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வேலை பார்க்கவும் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து பார்த்த வேலை இப்போ நாங்கள் மிஷின் மூலயமா 2 பேர் பார்த்து முடிச்சிடறோம். ஒரு 2 மணி நேரம் பார்க்குற வேலை இப்போ அரை மணி நேரத்தில் நாங்கள் பார்த்து முடிச்சிடறோம். பண்டிக்குட் இயந்திரத்தில் விஷவாயு கசிவை கண்டறியும் சென்சார்கள், கேமராக்கள் உள்ளிட்ட சிறப்பம்சங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் வாய்க்காலில் நுழைந்து அடைப்பு நீக்குதல், தூர்வாறுதல் போன்ற பணிகளை எளிதாக செய்கிறது பண்டிக்குட் இயந்திரம். இந்த மானிட்டர் பார்த்தா 4 கேமரா இருக்குது. உள்ளே நம்ம ரோபோட்டில் உள்ள கேமரா நம்ம மேலே இறக்கும் போது உள்ள பார்த்துட்டு உள்ளே வந்து எவ்வளோ சிண்டு இருக்கிறது நம்ம இந்த மானிட்டரில் நம்ம காட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை ஆப்ரேட் பண்ணி நம்ம வேலை செஞ்சிடலாம். உள்ள மிஷின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த மானிட்டரில் நம்ம பார்த்துடலாம். அதனால் நமக்கு வேலைகள் ஈஸியாக இருக்கும். கையாள்வது எளிது, மிக குறைந்த மனித உழைப்பு, பாதுகாப்பானது, வேலையை விரைந்து முடிப்பது என கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்புகளை அகற்றும் பணிகளில் மிகச்சிறந்த பங்காற்றும் என்பதை சோதனை ஓட்டத்தில் நிரூபித்துள்ளது பண்டிக்குட் இயந்திரம். இதன் மூலம் எதிர்காலங்களில் மனிதர்கள் நேரடியாக கழிவுநீர் குழாய்களில் இறங்கி சுத்தம் செய்யும் பொழுது ஏற்படும் உயிரிழப்பை முழுமையாக தடுக்க முடியும் என நம்புகிறது சென்னை குடிநீர் வாரியம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.